வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மூன்றாம் உலகப் போர், யுக்ரைன் அதிபரை எச்சரித்த ட்ரம்ப் நடப்பது என்ன? இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார ஆய்வாளர் திரு அபினவ் சூர்யா இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியோடு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள், அவருடைய சந்திப்புகள், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அதிபருடைய ட்ரம்ப்புடைய சந்திப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கு. மூன்றாம் உலகப் போருக்கு நீங்கள் உருவாக்கிறாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. அதிபர் ட்ரம்ப்புடைய இந்த நிலைப்பாடை நம்ம எப்படி பார்க்குறது? அமெரிக்கா ஒரு ராஜாங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதை சொல்ல வராரா, அல்லது இதனுடைய பின்னணி என்ன? அதான் இந்த நிலைப்பாடு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா தன்னை தன்னுடைய ஆதிக்க நிலைப்பாட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பார்க்குற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கணுன்ற யோசிக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் ஒன்றும் போரே வேண்டாம், உலகத்தில் அமைதி மட்டுமே நிலவணும் அப்படின்ட்டு எப்போவுமே சொல்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அப்படி நினச்சிருந்தாருன்னா இந்த பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் இருக்கிற 2 மில்லியன் மக்களை வெளியேற்றிட்டு அங்கே நான் ஒரு புது இடத்த உருவாக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இது என்னன்னா, இது வரைக்கும் அமெரிக்கா கடைபிடித்து வந்த ஒரு கொள்கை, அதாவது ரஷ்யாவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு கடைபிடித்து வந்த ஒரு கொள்கை. அது ஒரு போர் மூலிமா, உக்ரைன் மூலிமா ஒரு ப்ராக்ஸி வார், அது மூலிமா கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ட்டு கடைபிடித்து வந்த கொள்கை அது வேலை செய்யலை அப்படின்னு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை தரைமட்டமாக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும், அதன் மூலிமா ரஷ்யாவை கட்டுப்படுத்த. அவர் சொல்றாரு, இதே நான் இருந்திருந்தேன்னா பைடன் இருக்கிற நேரத்தில் நான் நிப்பாட்டிடுவேனே போகிறேன் அப்படின்னு தானே சொல்ல வர்றாரு. அல்ல, அதுதான் இப்போ அமெரிக்க ஆளுமைகள் மத்தியில் ஒரு 2 சிந்தனைகள் இருக்குது. ஒரு சிந்தனை என்ன இருக்குன்னா, போர் மூலிமா ரஷ்யாவை அடக்கிடலாம் அப்படின்ட்டு. இந்த ட்ரம்ப் மாதிரி இன்னொரு சிலருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இல்லை அது அந்த போர் மூலிமா மட்டும் நம்ம அடக்கணும்னு நினச்சோன்னா அது ரஷ்யாவை இன்னும் மேலும் வலுப்படுத்துது. ஏன்னா ரஷ்யா சீனாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தி கொள்கிறது, இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்தி கொள்கிறது. இது ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு குழுவை உருவாக்குது. இது கடைசியில் அமெரிக்காவையே வலுவிழக்க செய்யும் அப்படின்ட்டு ட்ரம்ப் யோசிக்கிறாரு. இவங்கெல்லாம் கிளஸ்டராக வந்துருவாங்க, நம்ம தனிமைப்படுத்திடுவோமோ. ஆமாம், அதனால தான் இப்போ காப்பாற்றிக்கணும்னு நினச்சி தான் இது பண்ணுறாரு. அவருக்கு போர் நிறுத்தணும்னோ இல்லை அமைதி பறைசாற்றணும்னோ அப்படின்ற ஒரு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. இதை தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சூழலில் தான் இதை பேசியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் உலகப் போர் அப்படின்றது ஒரு பெரிய பொருளாதார போராக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆயுதங்கள் அப்படின்றது இன்றைக்கி அனைத்து நாடுகளுமே கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரு பெரிய பொருளாதார போராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுடைய நிலை என்னவாகும்? இந்தியா போன்ற நாடுகளின் நிலை இதில் ஒரு சிக்கலான சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இடமா அந்த இடமான்ட்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்படலாம். ஆனால் இந்தியா தன்னுடைய தற்சார்பு நிலையை பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஆனால் இப்போ அது இந்தியா கடைபிடிக்குதா அப்படின்னு பார்த்தா சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு வர இந்திய பிரதமரும் இந்தியா அமெரிக்காவிற்கு இன்னும் நெருக்கமாக போக தான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. இப்போது அமெரிக்கா கிட்டேருந்து காஸ்ட்லியான ஜெட்டை வாங்குறது, அமெரிக்கா கிட்டேருந்து விலை உயர்ந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறது, இந்த மாதிரி. ஏன் நம்ம ஆல்ரெடி ரஷ்யா கிட்டேருந்து ஈரான் கிட்டேருந்து மலிவான கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம், எதுக்காக இப்போ அதிக காசு கொடுத்து அங்கேருந்து பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு நெருக்கமாக போகிறது இந்தியாவுக்கு ஒரு போர் அப்படின்னு வர சூழலில் ஒரு சார்பு நிலை எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இருக்குது. இப்போ நம்மளுக்கு அண்டை நாடு சீனா எதிரியாக தான் நம்ம பார்க்குறோம். அதே சீனாவுக்கு ரஷ்யா நட்பு நாடாக இருக்குது, நமக்கும் நட்பு நாடாக இருக்குது. அமெரிக்காவில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சூழல், இந்த பொருளாதார போர் அப்படின்றத எப்படி மாற்றக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய இந்தியாவோட நிலைப்பாடு மாறும் அப்படின்னு சொல்லும்போது இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குமா? இது இந்த உக்ரைன் நிலையே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. உக்ரைனை வச்சு பகடைக்காயாய் வச்சு ரஷ்யாவை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச அமெரிக்கா கடைசியில் எனக்கு இவன் பயன்படலை அப்படிங்கிற போது அந்த நாடையும் நாட்டு மக்களையும்
துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி சைனாவுக்கு எதிரான ஒரு பொருளாதார போரில் இந்தியாவை ஒரு பகடிக்காயாக பயன்படுத்த யோசிக்கிறாங்க அமெரிக்கா. இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்ததுக்கு காரணமே இதுதான். இந்த அமைப்பில் வந்து இந்தியா வந்து இன்னும் ஆர்வமாக பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மத்திய அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும். இப்போ உக்ரைனுக்கு என்ன ஆச்சோ அதே தான் இந்தியாவுக்கும் ஆகும். இந்தியா வேலை முடிஞ்சு போச்சுன்னா அமெரிக்கா வந்து இந்தியா வந்து காகிதம் மாதிரி கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. இந்த ஆபத்தை தவிர்க்கணும்னா இந்தியா வந்து தன்னுடைய முந்தைய நிலைப்பாட்டுக்கு போகணும். அணிசாரா கொள்கையை வந்து தீவிரமாக கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே வேளையில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, நேட்டோவில் எங்களை இணைச்சிக்கிட்டோம்னா நான் வந்து பதவி விலக தயார் அப்படின்னு சொல்கிறாரு. இதே ஒரு பேச்சுவார்த்தை மூலமாகவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்த ஒரு போரே வந்திருக்காது அப்படின்னு ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? கண்டிப்பாக இந்த போர் வந்து அவசியமற்ற போர். ஏன்னா 2021 வந்து ரஷ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நேட்டோவில் வந்து நீங்கள் வந்து நேட்டோ எக்ஸ்பான்ஷனை வந்து தடுத்து நிறுத்தினீங்கன்னா இது வந்து போரா விளையறதுக்கு ஆபத்து கிடையாது. 2022 என்ன சொன்னாருன்னா, இப்போ கூட வந்து நேட்டோ வந்து உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராது அப்படின்ட்டு உறுதி அளித்தீங்கன்னா இந்த போரை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரஷ்யாவுக்கு நேச்சுரலாகவே ஒரு 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 ஆபத்தை உணரக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா இப்போ வந்து உதாரணமாக சீனா வந்து பங்களாதேஷ் கூட ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லையில் வந்து அணுகுண்டுகளை கொண்டு வந்து நிறுத்தினா நமக்கு பயமாக இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு போர் நிலைக்கு போக நேரில்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டை பகடிக்காய பயன்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு பெரிய நாட்டை வந்து கோபப்படுத்துறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்கக்கூடியது தான். நேட்டோ அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் மீது இன்னும் ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதை நோக்கி வந்து உக்ரைன் போகிறதுன்றது ஒரு ஒரு மடத்தனமான செயல் தான். இது வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்க முடியும். அப்படி இருக்க சூழலில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாண்டாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இந்த ஒரு ஆதரவை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதான் இது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட ஒரு விரிசல் வந்து ஏற்படுறத பார்க்குறோம். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து குறிப்பாக வந்து அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாரார் ஆளுமைகள் வந்து என்னன்னா யார் தலைமை அப்படின்ட்டு அந்த ஐரோப்பிய நாடுகள்லேயே இப்போ ட்ரம்ப் மாதிரி கொஞ்சம் வலதுசாரி சிந்தனைகள் இருக்கிற அமைப்புகள்லாம், இப்போ ஜெர்மனியில் வந்து ஏஎஃப்டி அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் உக்ரைன் போரை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் ஐரோப்பாவிலும் இதே தான் நடக்குது. இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து இன்னும் உக்ரைனை வந்து சப்போர்ட் பண்ணணும், ரஷ்யாவுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அமெரிக்கா தான் ஐரோப்பிய நாடுகளை விட இன்னும் பலம் பொருந்திய நாடாக இருக்குது. அமெரிக்கா சப்போர்ட் இல்லைன்னா இவங்க தனியாக வந்து அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிகள் இருக்கும் பொழுது போர் அப்படின்றது உலக நாடுகளே இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹமாஸ் வந்து ஒரு 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். மக்களுக்கு, ஒரு சாதாரண அடிப்படை மக்களுக்கு இது ஒரு போர் அப்படின்றது ஒரு பெரிய பதற்றம். இப்படிப்பட்ட ஒரு 3ஆம் உலக போர் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் விதிக்கிறது நம்முடைய மக்கள் மனதில் எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றதை நம்ம இப்போவே பார்க்க முடியுது. ஸோ இந்த தாக்கம் ஈடேறாக கூடாது அப்படின்னு தான் எல்லோருடைய ஆசையமாகவே இருக்குது. இதை வந்து மக்கள் ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் வந்து ஆணித்தனமாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். இந்தியா வந்து அணிசாரா கொள்கையை தான் பின்பற்றணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து ஆதரவை கொடுக்கும். இப்போது அணிசாரா கொள்கையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எந்த நாட்டோடையும் சேர்ந்து உங்கள் நாட்டோட சோல்ஜர்ஸ் வந்து இராணுவ வீரர்களை வந்து இழக்க வந்து அவசியம் இருக்காது. நாம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நாட்டுக்கு ஆதரவாக வந்து நம்ம இராணுவ அந்த வேளையில் அணிசேரா வரும்போது பொருளாதார ஒரு தட்டுப்பாடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆமாம், ஆனால் பொருளாதார தட்டுப்பாடுங்கிறத விட இப்போ ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க மாதிரி ரஷ்யா வந்து இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை ஏற்படுவோம். ரஷ்யா என்ன பண்ணாங்க, கச்சா எண்ணெய் விலையை குறைச்சி நமக்கு மலிவு விலையில் கச்சா எண்ணெய் கொடுத்தாங்க. அப்படி தான் நீங்கள் அணிசாரா கொள்கை இருந்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து பொருட்களை வந்து மலிவான விலைக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா பக்கம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரஷ்யா வந்து டோட்டலாக வந்து உங்களை வந்து தனிமைப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த நிலைமை வந்து இந்தியா மக்களுக்கு வந்து இன்னும் வலுவைத்தான் கொடுக்கும்.
ஸோ இந்தியா வந்து ஆணித்தனமாக அணிசாரா கொள்கையில் நிற்கணும் அப்படிங்கிறத மக்கள் வந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. இது இந்தியா ரஷ்யா அமெரிக்கா ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா சீனாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு கருத்துக்களை தனியாக வைக்கும்போது இன்றைக்கு ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த 3ஆம் உலகப் போர் அப்படின்றத ஜெலன்ஸ்கி அடுத்த கட்ட நகர்வாக எப்படி எடுத்துகிட்டு போக விரும்புவார்? ஜெலன்ஸ்கி வந்து இது வந்து ஒரு அவருடைய பரிதாபமான நிலையை தான் இது காட்டுது. ஏன்னா அவரால் இப்போ தனியாக எதுவுமே செய்ய முடியாது. அவர் தன் நாட்டையும் நாட்டு மக்களையும் வேற ஒரு நாடு பகடிக்காய பயன்படுத்துறதுக்கு அனுமதிச்சிட்டாரு. முதல்ல அவர் ஆட்சிக்கு வளர்ந்தப்போ நான் வந்து ரஷ்யா கூட அமைதி பறைசாற்றுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தான் 2019 ஆட்சிக்கு வராரு. ஆனால் அதே வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதுக்கு எதிராக போய் இது பண்ணுறாரு. இப்போ முன்னோக்கி போகும்பொழுது அவர் வேறு வழியே இல்லாமல் இப்போ வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட போகிறதா சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய நாட்டின் கனிம வளங்களின் பெரும் பகுதியை வந்து அமெரிக்காவும் அமெரிக்கா முதலாளிகளுக்கும் தாரை வார்க்கிற ஒரு ஒப்பந்தத்தை பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு அகைன் பாடத்தை கற்றுக் கொடுக்குது. கடைசியில் உங்கள் நாட்டோடைய வளமே வந்து வேற ஒரு நாட்டு கார்ப்பரேட்டுகள் கையில் போய் நின்றுடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து கற்றுக்கணும். இது வந்து எப்படின்னா அடுத்த கட்டமாக ஜெலன்ஸ்கி வந்து தன்னுடைய நாட்டு மக்களை நிர்கதியில் விடக்கூடிய நிலை தான் போகும் அப்படின்னு தான் நமக்கு எதிர்பார்க்க முடியுது. அந்த ஒரு சூழல் ஏற்படும் போது இது மீண்டும் ஒரு உலக நாடுகளில் ஒரு மொனோபொலியாக அமெரிக்கா இருக்குது அப்படின்றத ஒரு பறைசாற்றினாலும் அமெரிக்காவுக்கு எதிர்க்க ரஷ்யாவும் இருக்குது. அப்போ இது போர் மூலக்கூடிய சூழல் தான் ஏற்படும்ன்றதை நம்ம வந்து இப்போயே யூகிக்க முடியுமா? இல்லை, அப்படி வந்து யூகிக்காமல் எப்படி வந்து சர்வதேச இந்த உரையாடல்கள் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் பெரு நாடுகளுக்கு இடையேயான போட்டி வந்து ஒரு போர் நிலைக்கு போகாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இது ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த போர் வந்து அவசியமற்ற போர். ஏன்னா ட்ரம்ப் உள்ளே வரும்போதே ஐநாவுடைய பல கட்டுப்பாடுகளை மீறுறாரு. ஸோ இந்த போர் மறுபடி வரும்போது ஐநாவுடைய கட்டுப்பாடுகளை இன்னும் அதிகமாக மீறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வந்து இது ட்ரம்ப்புன்னு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவே வந்து ஐநாவுடைய பல கட்டுப்பாடுகளை தொடர்ந்து மீறிக்கிட்டே தான் வராங்க. எப்போ இந்த கியூபாவுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து பொருளாதார தடைகள் விதிக்காதீங்க அப்படின்னு ஐநா வந்து வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து அமெரிக்கா கேட்கிறதே கிடையாது. அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்திற்கு அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்திற்கு எது பயன்படுமோ அந்த கொள்கையை மட்டும்தான் பின்பற்றுறாங்க. சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிற கொள்கையோட செயல்படுறது கிடையாது. இந்த சூழலில் வந்து இன்னைக்கு இந்த சூழலில் இப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த போர் வந்து போர்னு ஒரு நிலை வந்தால் அமெரிக்கா வந்து தீவிரமாக எல்லா நாடுகளையும் தன்னோட பக்கம் இழுக்க ட்ரை பண்ணும். இந்தியா அந்த இழுப்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். முந்தி வந்து ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கிறது அப்படின்றது இப்போ பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து எப்படின்னா ஒரு காலனிய ஆதிக்க நிலைப்பாட்டுக்கே திருப்பி நம்ம உலகத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருக்குது. காலனி ஆதிக்கத்தில் பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம வந்து கட்டுப்படுத்தினாங்க. அந்த நிலைக்கு வந்து திருப்பி போகக்கூடாது. அதை வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிலை இருக்குது. எது இருந்தாலும் ஒரு போர் என்பது அனைத்து உலகத்திற்குமே தேவையற்ற ஒன்று தான். ஒரு மனிதன் வந்து அமைதியாக வாழ வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது அது எத்தனை பெரிய சரிவை சந்திக்கும்ன்றதை நம்ம காசாவையும் பார்த்துருக்கோம், யுக்ரைனையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போர்கள் எதுவும் சூழக்கூடாது அப்படின்றதான் ஒரு உலக மக்களுடைய எண்ணமாகவே இருக்கிறது. அரங்குக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி. நன்றி.